சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும், கமல்ஹாசன் அவர்களும் இணைஞ்சு நடிக்க போற திரைப்படம். இந்த படத்த யாருப்பா டைரக்ஷன் பண்ண போறா? அப்படிங்கிற கேள்வி இப்ப நெறைய பேருக்கு போயிட்டு இருக்குங்க. யாரு டைரக்ட் பண்ண போறா? அப்படிங்கிற கிளாரிட்டியான நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது. ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, லோகி டைரக்ஷன் பண்ண போறது கிடையாது. அவரு இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து விலகிட்டாரு. இப்ப நெறைய பெரிய பெரிய டைரக்டர்ஸ் கிட்ட டாக்ஸ் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. சோ அதுல ஒரு சில டைரக்டர்ஸ் உடைய நேமே பார்த்தீங்கன்னா அடிபடுது. அதாவது பிரதீப் ரங்கநாதன் அண்ட் எஸ்.யு. அருண்குமார். சோ இந்த மாரி ஒரு சில டைரக்டர்ஸோட பேருமே பார்த்தீங்கன்னா வருது. ஆனா இப்போதைக்கு இவங்கலாம் பார்த்தீங்கன்னா நெறைய ஸ்டோரீஸ்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஆனா ஒரு பக்கம் வர நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கமல்ஹாசன் அவர்கள் வந்துட்டு லோக்கி தான் படத்த டைரக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காரு. அதனால இப்ப லோக்கி வந்து இந்த ஸ்கிரிப்ட் ஒர்க்க பார்த்துட்டு இருக்காரு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. சோ இந்த மாரி ஒரு பக்கம் லோக்கி தான் டைரக்ஷன் பண்ண போறாருங்கிற மாரி சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வேற டைரக்டர் தான் டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படிங்கிற மாரியுமே சொல்றாங்க. ஆனா ஒரு கிளாரிட்டியான நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்க மாட்டேங்குது. சோ இந்த ப்ராஜெக்ட்கான அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் வந்தா தான் இந்த படத்த யார் டைரக்ஷன் பண்ண போறா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். சோ அந்த அனௌன்ஸ்மென்ட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த மாசம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. சோ இதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மென்ட் எது வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்ட யார் டைரக்ஷன் பண்ண போறா அப்படிங்கிறதுமே வெயிட் பண்ணி பார்ப்போம்.